தலைமை அப்படிங்கிறது ஒரு பவர் கிடையாது, அது ஒரு பொறுப்பு. நம்ம வீட்டில் குடும்ப தலைவர் இருப்பாங்க, ஸ்கூலில் காலேஜில் பீப்புள் லீடர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஆஃபீஸில் நமக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க. அந்த தலைமை ஆலயத்தில் போதகர்கள் இருப்பாங்க. எல்லாருமே அந்த தலைமை பதவி அப்படிங்கிறத ஒரு பவராக பார்க்குறாங்க நிறைய பேர். ஆனால் அது ஒரு பவர் கிடையாது, அது ஒரு பொறுப்பு. அதை உணர்ந்து செயல்படணும். இங்கே யோயாக்கீம் ராஜா, அவர் ஒரு ராஜாவாக இருக்கார். எரேமியா தீர்க்கதரிசி அவர்கிட்ட சொல்லுவார், இந்த தேசத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது அவர் கீழ்ப்படியாமல், அந்த ஒரு கடினமான நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல், நான் ராஜா நீ என்கிட்ட பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அந்த வார்த்தைக்கு பயப்படக்கூட இல்லாமல் அந்த சுருளை அவர் தீயில போட்டு எரிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்தது வந்தது தான் இந்த வசனம். நான் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கு அனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேளாம போனதுனால, கீழ்ப்படியாம போனதுனால சொன்ன தீங்கெல்லாம் கட்டாயம் வரும்னு சொல்றாரு. ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசி இந்த ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது அதை கேட்டு அவர் நான் தலைமை தான், ஆனாலும் ஆண்டவர் எனக்கு மேலாக இருக்கார், அவர் சொன்னால் நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு கேட்டிருந்தா அவர் மட்டும் இல்லை, கூட இருந்த அநேக ஜனங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த தீங்கு சொன்ன மாதிரியே அவங்களுக்கு வந்துச்சு. இன்னைக்கு நாமும் நமக்கு எதிராக, நமக்கு எகெயின்ஸ்டாக இல்லை, எகெயின்ஸ்டானா நம்மளை பனிஷ் பண்ண போகிறாங்கன்ட்டு இல்லை, நமக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பு மாறி வரும். இது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி நபர்கள் கிட்ட நீங்கள் வேலை ஸ்தலத்தில் படிக்கிற இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்கிற மாதிரியான வசனங்கள் வரும் பொழுது அதுக்கு கீழ்ப்படியணும். ஒரு இடத்துல ஆண்டவர் போகக்கூடாதுன்னு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அனுப்பினா இந்த மாதிரி நபர்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க, மோசமான நபராக இருக்கிறாங்க, உங்ககிட்ட நடிக்கிறாங்க, வேற பக்கம் வேற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னால், சொல்கிற நபர் ரொம்ப அற்பமான ஒரு நபர், சாதாரணமான ஒரு நபராக இருந்தால் அவங்கள பதர் மாதிரி ஒரு பார்வையை வீசிட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒரு வார்த்தை வருதே, ஒருவேளை அது உன்னை குழப்புற மாதிரியான நபர், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு விரிசலை உண்டாக்கலாம், இல்லை உன் வாழ்க்கையில் ஏதாவது இடரலை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பொய் சொல்லலாம். பொய் சொன்னால் அதுக்குரிய ஆக்கினி அந்த நபர் பெற்றுக்கொள்வார். ஆனால் அதுவே உண்மையாக இருந்தால் நம்ம எப்பயும் கவனமாக இருக்கணும். ஆண்டவரே என்ன வார்த்தை வந்தாலும் நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு கேட்க கற்றுக்கொள்ளுங்க. அதே இடத்துல அப்போவே நீங்கள் கீழ்ப்படியணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை மனசில் வச்சுக்கோங்க. எப்படியும் காலையிலையும் ஈவினிங்கும் ஜெபம் பண்ணுவீங்களா, அந்த நேரத்தில் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு எகெயின்ஸ்டாக ஏதோ பேசுகிறாங்களே, இந்த வசனம் எச்சரிப்பு மாதிரி வந்திருக்குதே, நான் என்ன செய்யட்டும்னு கேளுங்க. நீங்கள் தலைமை, குடும்பத்திலையோ வேலையிலையோ எந்த இடத்துல தலைமையாக இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்காக ஏதாவது நாங்கள் தவறான வழியில் போகிறோமா எங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லுங்கள். அவர் சொன்ன வார்த்தை புரியல ஆண்டவரே இன்னொரு டைம் சொல்லுங்கன்னு கேளுங்க. அந்த தலைமைன்றது பவராக இல்லாமல் அதை பொறுப்பாக உணர்ந்து செயல்பட கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுத்து கேளுங்க. யோயாக்கீம் ராஜாவை போல இல்லாமல் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்பொழுது கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேரும் காப்பாற்றப்படும்.